அனைவருக்கும் வணக்கம். தொழிற்சாலைகளில் இந்த பொருளை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ஆச்சரியப்படுங்க. அதனால் இந்த வீடியோ செம்மையாக வந்திருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வீடியோ பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உணவுப் பொருளும் எவ்வளோ நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பொருளும் நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம், அதை பயன்படுத்தி தான் இருந்திருக்கோம். ஆனாலும் அதை நிறுத்த முடியாது. ஏன்னா நமக்கு தினமும் தேவைப்படுற பொருளை இப்படி தான் நம்ம பல கடைகளில் வாங்கியும் பொருட்களை வாங்கியும் சமாளிச்சாகணும். அதே நேரத்தில் இந்த பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இது கேண்டி மேக்கிங் ப்ராசஸ். அதாவது கேண்டி மிட்டாய் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் பிள்ளைங்கள்லேருந்து அது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் ரொம்பவே விரும்பி சாப்பிட்ற ஒரு விஷயந்தான் இந்த கேண்டி மிட்டாய். சரி, இது எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். உண்மையிலேயே பார்க்கும்போது செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்கும். இந்த மாவுலாம் கலந்து, அதாவது 4 கிலோ சர்க்கரைனா 3 கிலோ குளுக்கோஸ் சர்ப் கலந்துப்பாங்க. இப்படி தண்ணியில் மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாவில் பிசைகிறாங்க பாருங்க. பாவு காய்ச்சி அதை கொதிநிலைப்படுத்துகிறாங்க. அது கூட இன்னும் சில மூலப்பொருள்லாம் கலந்து, அது கூட கலரிங் கலந்து இந்த மாதிரி ஊற்றுவாங்க. கொதிநிலைப்படுத்தி அதை இப்படி ஊற்றுறாங்க. நம்ம சாதாரணமாக இது நம்ம பார்த்துருப்போம். நம்ம சர்க்கரை அடிக்கிறவங்களாம் இந்த மாதிரி தான் தவளைன்னு சொல்லக்கூடிய வெள்ளம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஒரு கொதிநிலை தான் இவங்க ஏற்படுத்துறது. அப்படி ஏற்படுத்துறதால தான் இதோடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கிறது. பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இப்படிலாம் இருக்குன்னு நமக்கே ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு செம்ம ஒரு சூப்பரான மேக்கிங் தான் இந்த கேண்டி மிட்டாய். இதை பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சாப்பிடும்போதும் அவ்வளோ ஒரு டேஸ்டி கொடுக்கக்கூடியது தான் இது. இதுக்கு முக்கிய காரணம் இதை எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். பெரிய லெவலில் பண்ணி அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி அதை சின்ன சின்னதாக வெளில அனுப்புவாங்க. அதுதான் நமக்கு கட் பண்ணி இதை மிட்டாயாக மாற்றுது பாருங்கள். எப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக செம்மையாக கொடுக்குறாங்க பாருங்கள். உண்மையிலே பார்க்கும்போது செம்மையாக இருந்துக்கல. இப்படி தான் கேண்டி மிட்டாய் செஞ்சு அது ப்ராசஸ் ஆகி நம்ம கையில் வருது. அடுத்து பாருங்க, ஓட்ஸ் எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம விரும்பி சாப்பிட்ற ஒன்று தான் இது. சிக்கன் நல்லா விரும்பி சாப்பிட்ற சிக்கன் 65லேருந்து எல்லாமே சாப்பிடுவோம். ஓட்ஸ் எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். ஓட்ஸ் முக்கிய மூலப்பொருள் ஓட்ஸ் ஒரு முக்கியமான தானியம் தான். இந்த தானியத்தில் உடலை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு குறைக்கிறதுக்கும் நிறைய உதவி செஞ்சிட்ருக்கு. கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அதே மாதிரி ஓட்ஸ் பல வகையில் நமக்கு நார்ச்சத்து கொடுக்கக்கூடியது தான் இந்த ஓட்ஸ். இந்த தானியம் உண்மையிலேயே ரொம்ப சத்தான ஒரு தானியம் தான் இந்த தானியம். அவங்க எப்படி பதப்படுத்துறாங்க பாருங்க. அடுத்ததா இது எவ்வளவு சூப்பரா நம்ம கைக்கு வருது பாருங்க. அரைச்சிட்டு வந்தாச்சு. அரைச்சிட்டு அதை எப்படி ஓட்ஸாக மாற்றுறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய தொழிற்சாலைன்னு பாருங்கள். இந்த தொழிற்சாலையை பார்க்கும்போது நமக்கு செம்ம ஒரு பிரமிப்பாக இருக்கும். இப்படிலாம் ஒரு தொழிற்சாலை இருக்கான்னு கூட நமக்கு யோசிக்க தோணும். அந்தளவுக்கு செம்மையான ஒரு தொழிற்சாலை தான் இது. இதில் பாருங்கள், இந்த இவ்வளோ பெரிய மிஷினில் அனைத்தையும் அந்த கோதுமையில் இவங்க கொண்டு வந்த கோதுமையில் எல்லாத்தையுமே இதில் கொட்டுறாங்க. கொட்டி தான் ப்ராசஸ் ஆகுது. இதுக்கு பிறகு இது எப்படி ஓட்ஸாக மாறுதுன்னு பாருங்கள். ஆச்சரியப்படுவீங்க. ப்ராப்பராக கொதிநிலைப்படுத்தி அதுக்கப்புறம் தான் அது மற்றொரு சுழற்சிக்கு போவோம். ஒரு பக்கம் நசுக்கி ஒரு பக்கம் ஒரு மிதமான ஹீட்டில் வரும். பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. உண்மையிலேயே செம்ம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. அடுத்த பாருங்க, இது எப்படி பேக்கேஜ் பண்ணுதுன்னு. அடுத்து இதை பாருங்கள், ஆயில் ஃபேக்ட்ரி. சமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளே ஆயில் தான். இந்த கடுகு ஆயில் எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். இதை பார்க்கும் போதும் செம்மையாக வந்திருக்கும். இதே நேரத்தில் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னா உண்மை நீங்கள் ஆச்சரியப்படணும். இந்த ஆயில் அதிகமாக நம்ம நாடு மட்டும் இல்லை, பல நாடுகள், எல்லா நாடுகள்லையும் இந்த ஆயிலை பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி தயார் பண்ணுறாங்க பாருங்கள். முதல்ல தாளிக்கிற கடுகு தான் இது. இதில் எவ்வளோ பெரிய செக்கு பாருங்கள். இந்த மாதிரி செக்கில் எல்லாமே சேர்ந்து அரைக்கும். கடலை எல்லாம் இந்த மாதிரி அரைப்பாங்க. அதே போல தான் இது சமயம் இதை அரைச்சி எப்படி இது அடுத்த ஸ்டெப் போகுது பாருங்க. ஒரு செக்கு மரக்கிறத இந்த மாதிரி அரைக்கும். ஒரு பக்கம் ஆயில் இந்த மாதிரி மொத்தமாக கீழே ஊற்றுது பாருங்க. இதுதான் இந்த ஆயில். இந்த ஆயிலை பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல.
இதுக்கு பிறகு தான் இவங்க எப்படி பேக்கேஜ் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு பக்கம் வந்து பேக்கேஜ் நடக்கும். மிகப்பெரிய ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் தான் இது வந்து நடக்குது. உலக நாடுகளில் பெரும்பாலும் இந்த எண்ணெயை நிறைய பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எவ்வளோ சூப்பராக பேக்கேஜ் பண்ணி மூடி முதற்கொண்டு எல்லாமே மிஷினரி தான் பயன்படுத்துகிறாங்க. இப்படிலாம் இந்த ஃபேக்ட்ரி இயங்கிட்டு இருக்கு. உடனடியாக இப்படி தான் பேக்கேஜ் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்னொரு செம்மையான ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ பாருங்கள், நீங்களே ஆச்சரியத்தின் உச்சிக்கு போங்க. நிறைய அச்சு வெள்ளம் சாப்பிடுவோம், வெள்ளங்களாம் நம்ம சாப்பிடுவோம். ஆனாலும் அந்த வெள்ளங்களை எப்படி தயார் பண்ணுறாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. பெரிய பெரிய விவசாயிங்க எல்லாமே கரும்பு வந்து விவசாயம் பண்ணுவாங்க. ஏன்னா கரும்பு மிகப்பெரிய ஒரு பணப்பயிரான கூட சொல்லுது. இப்படி தான் கரும்பை வந்து விளைய வச்சு இங்கே வந்து ஃபேக்ட்ரி வந்து எடுத்து வருவாங்க. இந்த ஃபேக்ட்ரியில் வந்து எப்படி வந்து அதை கரும்பை வெள்ளமாக மாற்றுறாங்க பாருங்கள். உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு செம ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். மிகப்பெரிய ஆலையெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த கரும்பை கொண்டு வந்து இப்படி வந்து அதை வந்து ஒவ்வொன்றும் அரைச்சி சாரை வந்து இப்படி பிழிஞ்சிருவாங்க. இந்த சாறு தான் வெள்ளமாக மாறுது. அது மிகப்பெரிய ஒரு தொட்டியில் ஓடி விழுது பாருங்க. அந்த தொட்டி முழுவதும் இந்த கருப்பஞ்சாறு வந்த பிறகு அதை காய்க்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதை இன்னொரு தொட்டியில் மாற்றி காய்ப்பாங்க. அங்கே தான் அவங்க எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். மிகப்பெரிய ட்ரம்மில் போட்டு எப்படி காய்க்கிறாங்க பாருங்கள். ஒரு நிமிஷம் நீங்கள் நினச்சி பாருங்கள், இந்த இடத்துல நின்று வேலை செய்கிறது எவ்வளோ டேஞ்சரு. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சு நடத்தி தான் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொதிக்க வச்சு அது மேலே உள்ள அழுக்கெல்லாம் தனியாக வந்து எடுத்துருவாங்க. அழுக்க எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த அடியில் உள்ளது தான் வெல்லம், அடியில் உள்ள சாறு தான் இந்த மாதிரி திக்கா வந்து மாறிடும். திக்கா மாறினப்படு அதை அப்படியே எப்படி வந்து கூட்டி தள்ளுறாங்க பாருங்க. அது இப்படி வந்து அடியில் வந்து ஒரு பக்கமாக தங்கிரும். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு உறைஞ்ச பிறகு தான் அது வெள்ளமாக மாறுதுன்னா உண்மையாகவே நீங்கள் ஆச்சரியப்படணும். அந்தளவுக்கு செம்ம ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. செம்மையாக வந்துருக்குல்ல. உறைஞ்ச பிறகு அதை எப்படி வந்து எடுத்துகிட்டு வந்து பக்கெட்டில் நிரப்பி இப்படி வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இதுதான் பிறகு இவங்க அச்சில் ஊற்றி இப்படி வந்து அழகழகாக அச்சு வெள்ளத்துலேருந்து சாதா வெள்ளம் வரலையும் எப்படிலாம் வெள்ளம் தயார் பண்ணுறா பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஜூஸ். மேங்கோ ஜூஸ் நம்ம சாதாரணமாக கடைகளில் நிறைய டேஸ்டியாக சாப்பிடுவோம். ஃப்ரூட்டி தான் இருக்கிறதுல டேஸ்ட்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு செம்மையான ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் தான் மேங்கோ ஜூஸ். இந்த ஜூஸ் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரல எல்லாருமே விரும்பி சாப்பிட்றது தான் இது. முதல்ல இதை பாருங்கள், எப்படி வந்து கொள்ளைகள் வந்து விளையுது. அந்த விளையிறத எவ்வளோ அழகாக இவங்க வந்து பறிச்சுட்டு போயிட்டு, அதாவது லாரியாக இவங்க டன் கணக்கில் வாங்கிட்டு போயிட்டு அதுக்கு பிறகு தான் இதை மாம்பழம் மாற்றுறாங்க. ஆலைக்கு போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி முழுப்பழமாக செம்மையாக வந்து படுத்துகிறோம். இந்த பழத்தை தான் அவங்க கூல்ட்ரிங்க்ஸ் வந்து மாற்றுறாங்க. எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். உண்மையாக நீங்கள் பார்க்கும்போது செம்மையாக மிரண்டு போவீங்க. அந்தளவுக்கு செம்மையான ஒரு மிஷின் தான் இந்த மிஷின். முதல்ல இந்த மேங்கோவெல்லாம் தண்ணியில் போட்டு எப்படி வந்து அலசுறாங்க பாருங்கள். அலசி முடிச்சிருப்பாடு அதுக்கு பிறகு தான் அதை வந்து அடுத்த லெவல் போகும். அதாவது இங்கே பாருங்கள், எப்படி வந்து அதை வந்து வாஷ் பண்ணி அடுத்தது இது வந்து மிஷினரிக்கு போகுது. அடுத்தது இவங்க வந்து அந்த கோம்பை வந்து கரெக்டாக கட் பண்ணி எவ்வளோ சூப்பராக அடிப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இவங்க வந்து வைக்கிறாங்க. அடுத்தது தான் இது வந்து ஜூஸாக மாறத்துக்கு அடுத்த ஒரு மிஷினுக்கு போயிடும். இந்த மிஷினில் போயிட்டு அது எப்படி வந்து ஜூஸாக மாறுதுன்னு பாருங்கள். உண்மையாக பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஒரு பிரமிப்பாக வந்துருக்கும். பாருங்கள் எப்படி வந்து அது புழிஞ்சிட்டு அவ்வளோ அழகாக திக்னஸாக வந்து வருது பாருங்கள். வரும்போதே செம்ம ஒரு ஹீட்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து அந்தளவுக்கு ஒரு கொதிநிலையோட இது வந்து வரும். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட அளவு கிடாத அளவுக்கு ஒரு விதமான மூலப்பொருளை கலந்து இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணுவாங்க. ஃப்ரூட்டி எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்க. உண்மையாக பார்க்கும்போது செம்மையாக வந்திருக்குல்ல. இப்படிலாம் நமக்கு பலவிதமான பொருட்கள் நம்ம கைக்கு வந்து தான் இருக்கு. ஆனாலும் இது நம்ம வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிட்டு தான் வந்திருக்கோம். உண்மையிலேயே இது பார்க்கும்போது செம்மையாக வந்துருக்குல்ல. இப்படி தான் உலகத்தில் நிறைய தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போதும் நமக்கு செம்மையாக வந்துருக்குல்ல. எப்படி ஃப்ரூட்டி ரெடி ஆகி எப்படி போகுது பாருங்க.
ஓகே நண்பர்களே, பார்த்த வீடியோல எந்த வீடியோ செமையா இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக் தான் நாங்க அடுத்த வீடியோ பண்ணதுக்கு மோட்டிவேஷனா அமையும். நன்றி, வணக்கம்.